ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1930s யூரோப்பியன்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு இந்த கேக் ரெசிபியை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் வந்து இதை எப்படி நான் ஹெல்த்தியாக வீட்டில் ஹோம்மேடாக இந்த கேக் ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஜங்க் ஃபுட்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஹை கார்ப்ஸ், ஹை ஃபேட், ஹை கேலரிஸ், ஹை சுகர், அன்ஹெல்த்தி அப்படிங்கிறனால இதை வந்து ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த கடையிலேருந்து நம்ம கேக் வாங்கி ஆர்டர் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்றோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் எப்படி நம்ம வீட்டிலே கேக் செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஹோம்மேட் பனானா கேக் தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 4 நாட்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா, ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், பனானா, வெனிலா எசன்ஸ், மைதா மாவு, முட்டை, பாதாம் கூட 2 பெரிய துண்டு பட்டை ட்ரையாக மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க, பட்டர். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 4 நாட்டு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பருப்பு கடையிற மத்து வச்சு கூட ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கப்பெல்லாம் ஒரே கப் அளவு எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு கப் அளவு. அந்த கப்புக்கு 3/4 கப் ஒயிட் சுகர், அந்த சேம் அளவு கப்புக்கு 3/4 கப் ப்ரௌன் சுகர். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து 100 கிராம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க, பட்டரோட சேம் அளவு. இது கூட 3 முட்டை, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் பாதாம் கூட 2 பெரிய துண்டு பட்டை மிக்சியில் போட்டு ட்ரையாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு மைதா 1 கப் சேர்த்துக்கோங்க. மைதா உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து 1/2 கப் மைதா, 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வந்து ஒரே மோடில் தாங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். அப்படி இப்படின்னு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரே மோடில் ரவுண்டாக அப்படி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா கடைசியாக சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ நான் அதை வந்து குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரை வச்சு இதில் வந்து ஒரு லேயர் வந்து குக்கருக்குள்ளே தூள் உப்பு வந்து இப்படி சேர்த்துக்கோங்க. குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தாங்க உள்ளே நம்ம பேட்டரை வந்து வைக்கணும். குக்கர் வந்து சூடாக இருக்கணும். இப்போ குக்கரை மூடி ஃபுல் ஸ்பீடில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணதை பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ நான் அந்த கேக் பேட்டரை வந்து இதில் தாங்க நான் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி ஒரு அலுமினிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஊற்றுறது வந்து பாதி அளவு தான் இருக்கணும். இப்போ கேக் வந்து ஒட்டாமல் வர்றதுக்கு உள்ளே வந்து நான் வந்து இப்போ நெய் வந்து தடவிக்கிறேன். நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டர், எண்ணெய் கூட தடவிக்கலாம். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அந்த பாத்திரத்தில். இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் தடவில இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பேட்டரை வந்து இதில் ஊற்றிடுறேன். பாருங்கள் பேட்டரோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணியிருக்க மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு வந்து சேர்த்து திக்காக கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பேட்டர் வந்து ஈவனாக இருக்கணும். மேலே வரைக்கும் ஊற்றிடக்கூடாது. அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இதை விட பெரிய பாத்திரம் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். உள்ளே கை விட்டு பாருங்கள். நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுருப்போம் கிச்சனில். அந்த ஸ்டாண்டை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு அந்த கேக் பேட்டர் பாத்திரத்தை வந்து தூக்கி இதில் வச்சுக்கோங்க. குக்கரை வந்து சைடில் தொடவே கூடாது. சென்டரில் தான் இருக்கணும் அந்த கேக் பேட்டர். இப்போ அதை நம்ம அந்த குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 50 மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 50 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு.
பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. அதில் எதுவுமே கேக் வந்து நமக்கு ஒட்டியிருக்கக்கூடாது அந்த கத்தியில், அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு வேகாதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்மிலே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, ஃபுல் சிம்மில். அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள். இப்போ அது நல்லா சூடாக இருக்கும், அதனால் ஒரு டவல் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து கீழே ஒரு பெரிய தட்டில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அந்த ஹீட் வந்து போட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக்கத்தை வந்து தட்டிக்கலாம். சைடெல்லாம் வந்து இப்படி கத்தி வச்சு இது லேயர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேக் வந்து ஒட்டாது அந்த பாத்திரத்தில். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி தட்டிக்கலாம். நல்லா தட்டுங்க. அப்போ தான் நமக்கு அந்த கேக் வந்து அப்படியே வரும் ஒட்டாமல். பாருங்கள் கேக்கோட அடி லேயர் இது எப்படி ஷேப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ரவுண்ட் ஷேப் பாத்திரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்படி ரவுண்டாக வரும் கேக்கு. ஸ்கொயர் ஷேப் எடுத்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப் வரும். பாருங்கள் நம்ம ஹோம்மேட் பனானா கேக் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் ரெசிபி வந்து. இப்போ நான் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்த கேக்கோட லேயர் வந்து. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோம்மேட் பனானா கேக் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ஹோம்மேட் கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டாடா பபாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.